اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه ما فيه بالله صلاة دائما بدوام بالله. اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه ما فيه بالله صلاة دائما بدوام بالله. السلام عليكم يا ابن العباس عليه السلام. السلام عليكم يا ابن العباس عليه السلام. السلام عليكم يا ابن العباس عليه السلام. எங்கே பிடிக்கணும் எங்கே பிடிக்கா அது எடு இல்லை வேணான்னு சொல்லலடா, அது ஏற்கனவே தான் வந்துருச்சே. அர்-ரஹ்மான் அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தார்களுடைய ரப்பான அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும். அர்-ரஹ்மான் நல்லோர் பொல்லோர் எல்லோருக்கும் இவ்வுலகத்தில் உதவி செய்யக்கூடிய, அர்-ரஹீம் மறுமையில் மூமின்களுக்கு மட்டும் உதவி செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கர்ரரஹு மறுபடியும் பிஸ்மில்லாவில் சொல்லிட்டு இதுலேயும் மடக்கி இருக்கிறான். கர்ரரஹு அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் என்பதை மடக்கி சொல்லியிருக்கிறான். லி தஅலீலி அலாமா சனதுகுருஹு, அதை பற்றி நான் இனி பேசுவோமே அந்த ஒரு காரணத்தை விளக்குவதற்காக வேண்டி எல்லாம் மடக்கிறது. விளக்க பின்னால் வருது. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க போல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்து ஃபாத்திஹால கட்டுப்பட்டதுங்கிறது தான் காதி பைலாவி இமாமுடைய கருத்து. அதுதான் மடக்கிறதுன்னு பேர் வருது. அனைவது போல கிடையாத. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமோ எந்த சூறாவில் உள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அந்த சூறாவில் பட்டதல்ல. ஒரு சூறா முடிஞ்சிருச்சு, இன்னொரு சூறா ஆரம்பிக்கிறதுங்கிறத காமிக்கிறதுக்கு தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் எழுதப்பட்டிருக்கு. இன்னஹு மின் சுலைமான் இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை தவிர ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இருக்குது. விளங்குதா? ஒரு பிஸ்மில்லா அந்த சூறாவில் பட்டது. அது எதுன்னு அறியலை. அதுவே குரான் ஷரீஃப் ஓதும்போது என்ன செஞ்சுக்கணும், ஒரு தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ஓதிக்கணும். தராவிலாம் தொழுவிக்கும் போது இப்போதான் முழு குரான் வரும். விளங்குதப்பா? ஆனால் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய கருத்துலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் ஃபாத்திஹாவிலையும் பட்டது. ஒவ்வொரு சூறாவினுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லாவும் அந்த சூறாவில் பட்டதுங்கிற கருத்தில் இருக்கிறாங்க. காதி பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அந்த கருத்துங்கிறதுனால தான் கர்ரர ஹூ ரஹ்மான் ரஹீம் என்பதை அல்லாஹ் மடக்கி சொல்லுகிறான். லி தஅலீலி அலா மா சனதுகுருஹு, இனி நாம் சொல்லுவோமே அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் மடக்கியிருக்கிறான். அதுக்கு நான் விளக்கம் பின்னால் சொல்கிறோம். வருது பின்னால். மாலிகி யௌமித்தீன், கூலி கொடுக்கின்ற நாளில் அதிபதியாகி விட்ட அல்லது அதிபதியாகவே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஏப்பா மாலிகிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும்? ரெண்டு அர்த்தம். ஒன்று மாதியுடைய அர்த்தம் வைக்கணும் அந்த வஸ்ஃபுக்கு, அல்லது இஸ்திமிராருடைய அர்த்தம் வைக்கணும். அப்போ தான் அந்த அல்லாஹ்வுக்கு இது சிவத்தாக வர முடியும். தம்பி, பிஸ்மில்லாவுக்கு ரப்பில் ஆலமீன் ஒரு சிவத்து, அர் ரஹ்மான் ரெண்டாவது சிவத்து, அர் ரஹீம்ங்கிறது மூணாவது சிவத்து, மாலிகி யௌமித்தீன்கிறது நாலாவது சிவத்து. மாலிகி யௌமித்தீன்கிறது வசுவில் வசுவை இலாபத்து செஞ்சால் மாரிபா ஆகாது. அப்படி தானே? வசுவை இலாபத்து செஞ்சால் மாரிபா ஆகுமா? நீ ஷாபியில் முலாஃபு எஃபலு வஸ்வன் அன் தன்கீரிஹி லா யோசலு கருப்ப ராஜினா அலீமில் அமலி ரப்பில் கல்பில் கலீலில் ஈயலிங்கிறாங்க அல்பியாவில். வஸ்வை இலாபத்து செஞ்சால் என்ன செஞ்சாது? என்ன செய்யாது? அது மாரிபா விட்டு நீக்கப்படாது, நக்கிரா விட்டு நீக்கப்படாது, நக்கிராவே தான் இருக்கும். வஸ்வை இலாபு செஞ்சால் அது நக்கிரா விட்டு நீக்கப்படாது, நக்கிராவாகவே தான் இருக்கும். மாலிக்குங்கிறது வஸ்வு தானே, இஸ்முபாயில் தானே. அது இலாபத்து செஞ்சால் என்ன செய்யாது? அது மாரிபாவை ஆகாது. அது இலாபத்து லெவிலியா அப்படிதான் கேட்டேன். ஆனால் இந்த இடத்துல மாலிக்கு மாலியுடைய அர்த்தம் கொடுத்துட்டா அது இலாபத்து மாணவியாவா ஆயிரும். அல்லது இஸ்திம்ராருடைய அர்த்தத்தை கொடுத்துட்டோம்னா அந்த இலாபத்து லெவிலியா கிடையாது, மாணவியாவாயிரும். மாணவி ஆகிவிட்டால் என்ன செஞ்சினது? அல்லாஹ்வுக்கு சிவத்தா வந்துடணும். பறையது விளங்குது முஸ்லியாரே? ஹால் இஸ்திக்பாலுடைய அர்த்தத்தை தாங்கி இருந்தால்தான் அந்த இலாபத்து லெவுலியா.
விளங்குதா? பஸ்முக்கு 4 அர்த்தம். ஆல் இஸ்திக்பாலுடைய அர்த்தம் இருக்கும். அப்படின்னா அது லெஃபுதியா. மாலி இஸ்திம்ராருடைய அர்த்தம் வச்சுட்டோம்னா அது லெஃபுதியா கிடையாது, அது மனவியாவாக போயிடும். விளங்குதா? அப்போ இலாபத்து தான் செய்யணும். தான் மாலிக்கு யௌமித்திங்கிறோம். மாலிக்கையை கொண்டு போய் யௌமின் பக்கம் இலாபம் செஞ்சிட்டோம்ல. இது இலாபத்திய மாணவியா, லெபுலியா கிடையாது. அப்போ மாலியுடைய அர்த்தம் வைக்கணும். மாலிக்கு யௌமித்தீன், கூலி கொடுக்கின்ற நாளில் அதிபதியாகிவிட்ட, அல்லது கூலி கொடுக்கின்ற நாளில் அதிபதியாகவே இருக்கக்கூடிய இஸ்திம்ராருடைய அர்த்தம் வைக்கணும். இஸ்திம்ராருடைய அர்த்தம் வச்சோம்னா அந்த இலாபத்தை மாணவியாவா போயிடும். அது அல்லாவுக்கு 4வது சிபத்தாயிரும். விளங்குதா? கராஹு மாலிக் என்று ஓதியிருக்கிறார்கள் ஆசிம். இமாம் ஆசிம் ரஹ்மத்துல்லாஹ் அப்சுக்ராத்துன்னு சொல்கிறோம்ல, அப்ஸ் இமாம்லாம் 7 காரிகளில் கட்டுப்பட்டவங்க கிடையாது. அவங்க ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காரி இருக்காங்களா, அவங்களுடைய மாணவர் தான். யாரு? அப்ஸ் இமாம் ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி மாணவர் தான். ஆசிம் தான் இந்த காரிகளில் ஒருத்தவங்க. விளங்குதா? 8 காரிகளில் ஒருத்தவங்க யாரு? ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய மாணவர் தான் ஹப்ஸு. ஆனால் அப்சுக்ராத்துன்னு சொல்கிறோம். ஆமாம், கரஹு மாலிக் என்று ஓதியிருக்கிறார்கள் ஆசிம் ஹாரி ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், ஒல் கசாயி கிசாயி 2 படிக்கலாம். கசாயி இமாம் அவர்களும், யாக்கூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மாலிக் என்று ஓதியிருக்கிறார்கள். விளங்குதுங்களங்க? மாலிக் யௌமித்தீன் ஓதுறாங்க. யாதுதுஹு மாலிக் என்ற கிராத்தை வலுவூட்டுகிறது கவுலுஹு தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல். என்ன சொல்லு? யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லிநஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு யௌமைதின் லில்லாஹ்ங்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லி இதை வலுவூட்டுது. கியாம நாளிலே யௌம லா தம்லிகு நஃப்ஸுன், எந்த ஆன்மாவும், லி நஃப்ஸின் எந்த ஆன்மாவுக்கும் ஷையன் எதையும் சொந்தமாக்காது. கியாமத்து நாளில் எந்த ஆன்மாவுக்கும் எதையும் சொந்தமாக்கி தர முடியாது. என் மவன் ஆவே நான் இதை கொடுக்குறேன், என் புஞ்சாதி ஆவே நான் தர்றேன், எங்கள் வாப்பா ஆவே கொடுக்குறேன், என்னுடைய சகோதரனானு என்னோடு கூட பிறந்த அண்ணன் அழியன் சேஷ்டன் அப்படிதானே? இதுதானப்பா சேஷ்டன்னா அண்ணனா? அண்ணன். தம்பிக்கு அணியன்கிறதால இந்த உலகத்தில் எதையாவது நீ சொந்தமாகி கொடுக்கும். கியாம நாளில் யாராவது கொடுக்க முடியுமா? யாரும் எதுவும் கொடுக்க முடியாது, சொந்தமாக்கி தர முடியாது. இந்த உலகத்தில் வேணால் செஞ்சுக்கலாம். கியாம நாளில் எல்லாரும் யானப்சின்னு கிடப்பாங்க. அப்போ தம்லிக்குங்கிற இந்த ஃபேல் சொல்லுது மாலிக்கி. விளங்குதப்பா? மாலிக்கிங்கிறது மில்க்குங்கிற மஸ்தர்லேருந்து வந்துச்சான். அப்பா மாலிக் என்பது மில்க் என்ற மஸ்தரிலிருந்து வந்தது. மலிக்கி யௌமித்தீன்ங்கிறது முல்க் என்ற மஸ்தரிலிருந்து வந்துச்சு. மாலிக்கியை விட மலிக்கிக்கு தான் ரொம்ப சூப்பர் அர்த்தம். மாலிக்கினா முதலாளின்னு அர்த்தம். பா, நீ உன் வீட்டுக்கு முதலாளி. குறிப்பிட்ட வஸ்துக்களை நம்ம சொந்தமாக்கியிருக்கோம்ல, அதுக்கு நம்ம முதலாளி. நம்ம வீட்டுக்கு நம்மளை மாலிக்குன்னு சொல்லலாம். ஆனால் மலிக்குன்னு சொல்ல முடியுமான்னு சொல்கிறேன். மலிக்குன்னா ராஜா. ஒரு குறிப்பிட்ட நாட்டை சொந்தமாக்கியிருக்கணும், அதுக்கு ராஜாவாக இருக்கிறவங்களுக்கு தான் மலிக்குன்னு சொல்ல முடியும். மாலிக்குன்னா முதலாளி. உங்களுக்குன்னு சில வஸ்துக்கள் சொந்தமாக இருக்குது தானே செய்யுது. அவே மாலிக்கு ஆதல் கிதாப்னு சொல்லிக்கலாம். இந்த கிதாபுக்கு நான் தான் சொந்தம். மலிக்குன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. மலிக்குன்னா ராஜா. விளங்குதுங்களங்க? அப்போ மாலிக் என்பது மில்க் என்ற மஸ்திலிருந்து வரும், மலிக் என்பது முல்க் என்ற மஸ்திலிருந்து வரும். ரைட்டுங்களா? அவே மாலிக்கு யௌமித்தீன் என்பதை யௌமலா தம்லிக்கு, கியாம நாளிலே எந்த நப்சுக்கும் எதையும் என்ன செய்ய முடியாது, சொந்தமாக்கி தர முடியாது என்ற அந்த அல்லாஹ்வுடைய சொல்
மாலிக்கி படிக்கிறது வேற கிராத்தை வலுவூட்டுது. ரைட்டுப்பா, சொந்தமாக்கி தர முடியாது. அதான் சொல்கிறாங்க. யாதுதுகு மாலிக் என்ற கிராத்தை வலுவூட்டுகிறது கவுலுஹு தாலா, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல். என்ன சொல்லு? யௌமலா தம்லிக்கு நஃப்சுன் லி நஃப்சின், எந்த நஃப்ஸும் எந்த நஃப்ஸுக்கும் செய்யன் எதையும் சொந்தமாக்கி தர முடியாது. வல் அம்ரி யௌமைதீன் லில்லா, கியாம நாளில் அனைத்து காரியங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல். இந்த கிராத்தை என்ன செய்யுது? மாலிக்கி என்ற கிராத்தை வலுவூட்டுகிறது. ரைட்டப்பா, ரைட்டா. வல் மாலிக் வக்கரால் பாக்கூன். அடுத்து வா, நான் கீழே இறங்கிட்டேன். வக்கரால் பாக்கூன், நித்த உண்டான காரிகளெல்லாம் ஓதியிருக்கிறார்கள் மலிக், மலிக் என்று தான் ஓதியிருக்கிறார்கள். இப்போ ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கசாய் இமாம், யாக்கூப் இமாம், இவங்கெல்லாம் மாலிக்னு வரும். மற்ற காரிகள்லாம் எப்படி தான் ஓதுறாங்க? மலிக்குன்னு தான் ஓதுறாங்க. வக்கரால் பாக்கூன், நிச்சயம் உண்டான காரிகளெல்லாம் ஓதுகிறார்கள் மலிக், மலிக்கி யௌமித்தீன் ஓதுறாங்க. ஒவ்வொரு மலிக் என்ற கராத்து தான் அல் முக்தாரு, தேர்ந்தெடுக்கப்பட்ட கராத்தாக இருக்கும். மலிக்குக்கு அர்த்தம் அதிகம், ராஜான்னு அர்த்தம். மாலிக்னா முதலாளின்னு அர்த்தம். மலிக்குன்னா ஒரு எழுத்து குறையுது, குறைஞ்சாலும் சரிதான். மாலிக் எங்கும்போது எழுத்து கூடுது இல்லைப்பா, ஒரு அலிப் ஒன்று வருது. எழுத்து கூடுனாலும் அர்த்தம் கம்மி. மலிக்கில் எழுத்து ஒன்று குறையுது, குறைஞ்சாலும் என்ன இருக்குது? அர்த்தம் கூட. ராஜான்னு அர்த்தம். இந்த பாரு அர்த்தம் போடுறாங்க. விளங்குச்சா? உல் முக்தார், அந்த மலிக் என்பது தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராத். என்றால் அன்னகு மலிக் என்பது கிராத்து அகலில் ஹரமைன், மக்கா மதீனாவில் உள்ள காரிகளினுடைய கிராத்தாக இருக்கும். மக்கா மதீனாவில் காரிகள் இருக்காங்களா, ஹரம் ஷெரீப். ஹரமைன் என்றால் மக்கா மதீனாவுக்கு சொல்கிறது. மகரிபைன், இஷா ஐன், மகரிபுக்கு இஷாவும் சேர்த்து மகரிபைன் வாங்க, இஷா ஐன் வாங்க, மகரிப் இஷாவுக்கு சேர்த்து. கமரைன், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சேர்த்து என்ன சொல்கிறது? கமரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. உமரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அபூபக்கர் உமர்லாத்துக்கும் சேர்த்து உமரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெய்கைன் வாங்க அனை மதுஹபில். யார்? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி, ரெண்டு பேருக்கும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க? ஷெய்கைன், உமரைன். அபூபக்கர் உமர்லாத்துக்கும் சேர்த்து உமரைன். அதே மாதிரி மக்கா மதீனா ரெண்டுக்கு ஹரமுக்கும் சேர்த்து ஹரமைன்வாங்க. அப்போ மக்கா மதீனாவில் உள்ள காரிகள்லாம் எப்படி தான் ஓதுறாங்க? மலிக்கி யௌமித்தீன் தான் ஓதுறாங்க. உவல் முக்தார், மலிக் என்பது தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராத். நாலி அன்னஹு, மலிக் என்பது கிராத்து அகலில் ஹரமைன், மக்கா மதீனா வாசிகளுடைய காரிகளின் கிராத்தாக இருக்கும். மேலும் கௌலிஹி தஆலா, அல்லாஹ் தஆலாவுடைய சொல் இருப்பதுனாலுமே தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்? லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். கியாம நாள்ல கேட்பானா, எங்கடா உலகத்தில் ஆளுமை செய்தவர்களெல்லாம் எங்கே? லிமனில் முல்குல் யௌம், இன்று ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம்? எல்லாம் பக்குவக்கன் முழிப்பான். லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கி ஆளுகின்ற ஏகனான அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். துன்யாவில் அந்த ஆட்சி அதிகாரத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டேன், அது எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. துன்யாவினுடைய ஆட்சி அதிகாரத்தை என்ன செஞ்சினா பிரித்து கொடுத்து எல்லாத்துக்கும். ஆனால் இங்கே ஆகிரத்தில் என்ன கிடையாது, யாருக்கும் பிரித்து கொடுக்காது. என் கையில் தான் இருக்கும் ஆட்சி. ஐன முழுக்குள்ளார், பூமியிலே ஆட்சி செஞ்ச ஆட்சியாளர்கள் எல்லாம் எங்களும் லிமனில் முல்குல் யௌம். வேண்டாம், உலகத்தில் இருக்கும்போது ராஜாவாக இருந்தீங்களா, ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருந்துச்சா? இன்றைய தினத்தில் ஆட்சி யாருக்கு? லிமனில் முல்குல் யௌம், இந்த கியாம நாளிலே ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். ஒருத்தன் ஒன்றும் சொல்ல மாட்டான். அடக்கி ஆளுகின்ற ஏகனான எனக்கு தாண்டா சொந்தம். இந்த மறுமையினுடைய ஆட்சியை யாரும் கொடுக்க மாட்டேன், நான் தான் வைப்பேன். முல்குங்க லிமனில் யோ லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினத்தில் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம்? முல்கு. முல்க் என்ற மஸ்தரில் தான் மலிக் வந்துச்சு. என்ன கியாம நாளை பற்றின பேசப்படுதே? மலிக்கி யௌமித்தீன், கூலி கொடுக்கின்ற நாளின் ராஜா
ராஜாவான அல்லாவுக்கே எல்லா புகழும். அப்போ கியாம நாளை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் என்ன தான் சொல்கிறான்? லிமனில் முல்குல் யௌமுன்னு தான் சொல்கிறான். லிமனில், இந்த கியாம நாளிலே ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம்? கியாம நாளிலே ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம் தான் கேட்குறான். ஒருத்தனும் ஒன்றும் சொல்ல மாட்டான். லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடைக்கி ஆளுகின்ற ஏகனான எனக்கு தாண்டா சொந்தம், அல்லாஹ்வுக்கு தாண்டா சொந்தம். அப்போ இந்த லிமனில் முல்குல் யௌம்ங்கிற இந்த ஆயத்து எதை காமிக்குது? மலிக், கியாம நாளில் முல்கு, ஆட்சி அதிகாரம் தான் சொல்கிறான். இந்த கராத்து மலிக் யௌமித்தீன் என்பதை வலுவூட்டுகிறது. கேட்டப்பா. மேலும் வலிமா ஃபீஹி, அந்த மலிக் என்பதிலே மின தஅதீமி, கண்ணியப்படுத்துவதும் இருப்பதினால், வலிமா ஃபீஹி, மலிக் என்பதிலே கண்ணியப்படுத்துவதும் இருப்பதினால், வலிமா ஃபீஹி மின தஅதீம், கண்ணியப்படுத்துவதும் மலிக் என்பதிலே இருப்பதினால், மலிக் என்பதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராத். மலிக்கு தான் மாலிக்கை விட ரொம்ப அர்த்தம். வலிமா ஃபீஹி, மலிக் என்பதிலே மின தஅதீம், கண்ணியப்படுத்துவதும் இருப்பதினால் அந்த மலிக்குத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது. என்றால் வல் மாலிக், மாலிக் என்பவன் உவல் முத்தஸர்ரிஃபு ஃபில் அயானில் மம்லூக்கத்தி, சொந்தமாக்கப்பட்ட சில குறிப்பிட்ட விஷயங்களிலே, பொருள்களிலே ஆளுமை செய்கிறவன் அர்த்தம். அவனால் சொந்தமாக்கப்பட்ட சில குறிப்பிட்ட பொருள், நமக்குன்னு ஒரு வீடு இருக்கும், ஒரு 2 கித்தாப் இருக்கும், 4-5 வேட்டி சட்டை இருக்கும், இப்படிதானப்பா, கொஞ்சம் காசு பணம் வச்சுருப்பேன், அதுக்கு நீ தான் ராஜா. மாலிக் என்பவன் ஒரு முத்தஸர்ரிஃபு ஃபில் அயானில் மம்லூக்கத்தி, அவனால் சொந்தமாக்கப்பட்ட சில வஸ்துக்களிலே ஆளுமை செய்கிறவன் அர்த்தம். கைபஷா, அவன் ஆடிய பிரகாரம் ஆளுமை செய்கிறவன், அவனால் சொந்தமாக்கப்பட்ட சில குறிப்பிட்ட வஸ்துக்களிலே ஆளுமை செய்கிறவன் அர்த்தம். மாலிக் என்பது மினல் மில்க், எதிலிருந்து வந்தது? மில்க் என்ற மஸ்தரிலிருந்து வந்தது. ஆனால் வல் மலிக்கு, மலிக் என்பவன் வல் முத்தஸர்ரிஃபு பில் அம்ரி வன்னஹி, ஏவல் விலக்கலை கொண்டு செயல்படுகிறவன். ஃபில் மஅமூரீன், அடியார்களிலே, மனிதர்களிலே, நம்மெல்லாம் மஅமூர், அல்லாஹ் தஆலா ஆமீர். அடியார்களிலே, மனிதர்களிலே ஏவல் விலக்கலை கொண்டு ஆளுமை செய்கிறவன். அப்படி செய், இப்படி செய்யாத, தொழுகு 5 நேரம் தொழுகு, கீமு சலாத்த, ஆத்து ஜக்காத்த, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொடர்ந்து தொழுது வாருங்கள், ஆத்து ஜக்காத்த, ஜக்காத்தை கொடுங்கள், இல்லா உத்தரவு போடுறான். வலா தக்ரபு ஜினா, ஜினா கிட்ட கூட போயிடாதீங்க, தடுக்கிறான். அப்போ ஏவல் விலக்கலை கொண்டு செயல்படுகின்றவன் அவன் ராஜாவால் தானே முடியாது. ஏவல் விலக்கல் வேற எவனால் செய்ய முடியுமா? அல்லாஹ் ரசூலை தவிர யாராலும் ஏவல் விலக்கல் பேச முடியாது. அல்லாவும் ரசூலும் பேசுவாங்க, அல்லாவும் பேசுவான், ரசூல் சொல்லாம். ஏன்னா ரசூல் நான் பேசுகிறதுலாம் வகி தான், அல்லா நபி எப்படி பேசுங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ ரஜிமுலாம் கல்யாணம் முடிச்சு விபச்சாரம் செஞ்சுட்டா அவனை கல்லால் எரிஞ்சு கொல்லணும். அதுக்கு ஆதாரமே ஹதீஸ் தானே. மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் தானேப்பா. ஹதீஸை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம்? ரஜிம் செய்கிறத கொண்டு வர்றோம். குரான்லேயும் இருந்துச்சு, அஷைஹு ஷெய்கத்து இதா சனையா பரிஜி மூகுமா, ஷெய்கும் ஷெய்கத்தும் ஜினா செய்தால் ரஜிம் செய்யுங்கள் இருந்துச்சு குரானில். அது நஸ்காயிடுச்சு, ஆனால் சட்டம் இருக்குது. அப்போ ஷெய்குக்கு மட்டும்தானே வரும். ஷெய்காக இருந்தாலும் தான், ஷாப்பாக இருந்தாலும் தான். கல்யாணம் முடிச்சும் விபச்சாரம் செஞ்சால் ரஜிம் செய்யணும். இந்த சட்டம் குரான்லேருந்து எடுக்கப்படுச்சு, இதுலேருந்து எடுக்கப்படுது, ஹதீஸ்லேருந்து எடுக்கப்படுது. அப்போ அல்லாஹ் ரசூலுக்கு ஏவல் விலக்கல் விளங்குதப்பா. ஏவல் விலக்கல் பேசுகின்ற உரிமை இருக்கிறது. அவன்தான் ராஜா, அவன்தான் மலிக். அடியார்களிலே, மனிதர்களிலே ஏவல் விலக்கலை கொண்டு பேசுகிறவன் ராஜா, மலிக். மாலிக் என்றால் சில குறிப்பிட்ட பொருளுக்கு சொந்தமாக இருந்து அதில் அவன் இஷ்டப்பிரகாரம் செயல்படுவான். அவன் முதலாளி, கடைக்கு முதலாளி இருப்பான். அவன் கடையில் ஆளச்சாப்பான், நீக்குவான், கிரையை நிர்ணயம் செய்வான். அப்படி தானே முதலாளி தானே கிரையை நிர்ணயம் செய்வான்.
கத்திரிக்காய் என்ன ரேட்டு, மாங்காய் இந்த ரேட்டு, ஹோட்டல் வச்சுருக்கோம் தோசை என்ன ரேட்டு, இட்லி இந்த ரேட்டு, பூரி செட்டு இந்த ரேட்டு. ரேட்டை நிர்ணயம் செய்கிறவன் யார்? முதலாளி. அவன் குறிப்பிட்ட இதுக்கு அவன் சொந்தக்காரனாக இருப்பான், அவன் மாலிக். ஏவல் விலக்கலை கொண்டு செயல்படுகிறவன் மலிக், ராஜா. நம்ம அறுத்த எதுக்கு கூட மலிக்கு தானே விளங்குதப்பா. ஒல் மலிக், மலிக் என்பவன் ஒல் முத்தசர்ரிஃபு பில் அம்ரி வன்னஹி ஃபில் மஅமூரீன், அடியார்களிலே மனிதர்களிலே சட்டத்திட்டங்கள் ஏவப்படக்கூடியவர்களிலே ஏவல் விலக்கலை கொண்டு நிர்வாகம் செய்கிறவன், செயல்படுகிறவன். அந்த மலிக் என்பது மினல் முல்க், முல்க் என்ற மஸ்திலிருந்து வந்ததாக இருக்கும். எந்த மஸ்திலிருந்து வந்திருக்கு? முல்க் என்ற மஸ்திலிருந்து வந்துச்சு மலிக்குங்கிறது. அப்போ மாலிகி யௌமித்தீன், மலிகி யௌமித்தீன், இதெல்லாம் சபா கிராத். இது என்ன கிராத்துங்க? சபா கிராத். அதுக்கடுத்து சின்ன கிராத்தை சொல்கிறாங்க, சாதாரண கிராத்து. அது தொழுவில் ஓதக்கூடாது. இதில் ஓதக்கூடாது. அதை பற்றியா குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. ஷாது தப்சீர் ஜலாம் வீக்ராத்தின் ஓரதான் சபையத்தான கிராத். விளங்குதப்பா. ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி ஓதிருக்காங்க, யாக்கூப் ரஹ்மத்துல்லாஹி ஓதிருக்காங்க, கசாயி ரஹ்மத்துல்லாஹி ஓதிருக்காங்கன்னு வந்தால் அது சபா கிராத். தொழுகையில் ஓதலாம். அதைத்தான் ஓதணும் தொழுகையில். அதுதான் தொழுகையில் என்ன செய்யணும்? ஓதணும். இருந்தாலும் மக்களுக்கு அறிமுகமான கிராத்து ஓதுறது நல்லதான். ஏன்னா எல்லா மக்களுக்கும் மாலிகி யௌமித்தீன் தான் தெரியும். நீ மலிகி யௌமித்தீன் ஓதுனா சண்டைக்கு வருவான், குரானை போய் மறுப்பான். எங்கள் அஜித் ஒருத்தர் எங்கள் பள்ளியாசனுக்கு வந்திருக்காருங்க, மாலிகி யௌமித்தீன் இருக்கு, எப்படி ஓதுறாரு? மலிகி யௌமித்தீன் ஓதுறாரு, தப்பாக ஓதுறாருங்குவான். அது சமயத்தான கிராத் தான். ஆனால் மக்களுக்கு தெரியாத அறிஞர்களுக்கு மத்தியில் ஓது மலிகி யௌமித்தீன்னு. பொதுமக்களுக்கு மத்தியில் ஓதும் போது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கிராத் தான் ஓதணுமா, இல்லைன்னா சபக கிராத்தை இல்லைங்குவான். ஏன் அவனை குற்றவாளி ஆக்குற? உலமாக்களுக்கு மத்தியில் ஓதும் போது சபக கிராத் ஓது. அப்போ குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. மல்கி யௌமித்தீன் எப்படிங்க? இப்படி தஹ்வீஃபி லேசுபடுத்துவது கொண்டு மலிக், மல்கி யௌமித்தீன் ஓதப்பட்டிருக்கு. மலக்க யௌமத்தீன் பிலஃதில் ஃபிஅலி, ஃபேலினுடைய லெவலை கொண்டு மலக்கன்னு ஓதப்பட்டிருக்கான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மலக்க யௌமத்தீன்ங்கிறாங்க. அவங்க காரிலாம் கிடையாது. அவங்க ஃபிக்ஹ் சட்டம் சொன்னால் ரசிக்கலாம், கிராத்லாம் அதை சபையில் வராது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காரி கிடையாது. அவங்க யார்? ஃபகீஹ். ஃபிக்ஹ் சட்டம் சொன்னால் ரசிக்கலாம். என்ன அவங்க கிராத்தெலாம் பேசுனா அது சாதில் வந்துடும். கிராத் சம்பந்தமாக பேசுனா என்ன செய்யும்? அது அவங்க காரி கிடையாது. 8 காரிகள் அவங்க ஒருத்தவங்களா? அதே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மலக்க யௌமத்தீன் ஓதுறாங்க. விளங்குதப்பா? மலிக்கி, மாலிக்கி, நேருகண்ண விளங்குகண்ண எல்லாத்துக்கும் மலக்கத்தானே ஃபேலு, எல்லாத்துக்கும் இதுதான் ஃபேலு. அதே மலக்கன்னு படிக்கிறாங்க அவங்க. மலக்க யௌமத்தீன் ஷாது கிராத் இருக்கு, தொழுகையில் ஓதக்கூடாது. மலக்க பி லஃதில் ஃபிஅல், ஃபேலினுடைய லஃதை கொண்டு மலக்க யௌமத்தீன் ஓதப்பட்டிருக்கு. மாலிகன் யௌமத்தீன் எப்படிங்க? மாலிகன் யௌமத்தீன் இப்படி ஓதப்பட்டிருக்கு. மாலிகன் அது மதகின் பிரகாரமோ ஹாலின் பிரகாரமோ நசப்பட்டிருக்கு. எல்லா போலும் அல்லாவுக்கே, ரப்புல் ஆலமீனான ரஹ்மானான ரஹீமான அல்லாவுக்கே எல்லா போலும். மாலிகன் யௌமத்தீன் கூலி கொடுக்கின்ற நாளின் அதிபதியான அல்லாஹ்வை நான் பாராட்டுகிறேன். மாலிகன் யௌமத்தீன் கூலி கொடுக்கின்ற நாளில் அவனுமோ அதிபதியாக இருக்கின்ற நிலையிலே எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, ரஹ்மானான ரஹீமான ரப்பான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மாலிகன் ஹாலு இதில் மாலிகன் யௌமத்தீன்
கூலி கொடுக்கின்ற நாளில் அதிபதியாக இருக்கின்ற நிலைமையிலே ரஹ்மானான ரஹீமான ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நசுபுச்சி மது என்புறார் நசுபுச்சி அல்லது ஹாலின் புறார் நசுபுச்சி. மாலிகன் யௌமத்தீன் பினசபி, நசபை கொண்டு மாலிக்கன் யௌமித்தீன் ஓதப்பட்டிருக்கு. மாலிக்கன் யௌமத்தீன் அலல் மதஹி மதன் பிராரமோ அவில் ஆலி ஆலின் பிராரமோ நசபை கொண்டு மாலிக்கன் யௌமத்தீன் ஓதப்பட்டிருக்கு. மாலிக்குன் யௌமத்தீன், மாலிக்கு யௌமித்தீன் எப்படி ஓதப்பட்டிருக்கு? மாலிக்குன் ரஃப வச்சு தன்பின் வச்சு படிக்கிற போகணும் முதா கபர். அது போகோட முதாவுக்கு கபர். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ஹுவ அவன் மாலிக்குன் யௌமத்தீன் அல்லது மாலிக்கு யௌமித்தீன். அந்த அல்லாஹ் கூலி கொடுக்கின்ற நாளின் அதிபதியாக இருக்கும். போக்கப்பட்ட முத்தாவுக்கு கபர். போக்கப்பட்ட முத்தாவுக்கு இடங்க படிக்கிறது. அப்போ மாலிக்குன் ரஃபை கொண்டு மாலிக்குன்னு ஓதப்பட்டிருக்கு முனவ்வனன், அதுவுமோ தன்வீன் செய்யப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே, அவ் முலாஃபன் அல்லது முலாஃபா இருக்கின்ற நிலைமையிலே. மாலிக்கு யௌமித்தீன் எடுங்களங்க. தன்வீன் செய்யப்பட்டிருக்கின்ற நிலைமையிலேயோ முலாஃபா இருக்கின்ற நிலைமையிலேயோ ரஃபையை கொண்டு மாலிக்குன் என்றும் மாலிக்கு யௌமித்தீன் என்றும் ஓதப்பட்டிருக்கு. அலா அன்னவு இந்த மாலிக் என்பது ஹபர் முத்ததையின் மஹதூஃபின், போக்கப்பட்ட முத்ததாவுக்கு ஹபர் என்பதின் பிரகாரம் எடுத்தனப்பா. அலா அன்னஹு மாலிக் என்பது ஹபர் முத்ததையின் மஹதூஃபின், போக்கப்பட்ட முத்ததாவுக்கு ஹபர் என்பதன் பிரகாரம் தன்வீன் செய்யப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே விளங்குதப்பா. போக்கப்பட்ட முத்தாவுக்கு ஹபர் என்பது பிரகாரம் ரஃபு தன்வீன் செய்யப்பட்டிருக்கிற நிலைமையிலே முலாஃபா இருக்கிற நிலைமையிலே ரஃபையை கொண்டு ஓதப்பட்டிருக்கிறது. மாலிக்குன் யௌமத்தீன், மாலிக்கு யௌமித்தீன், அவன் கூலி கொடுக்கின்ற நாளில் அதிபதி. போக்கெடுத்தா ஹபர். தன்வீன் செஞ்சு மாலிக்குன் யௌமத்தீன் சொல்லு, அது மாலிக்கு யௌமித்தீன் எல்லா வச்சு போக்கெடுத்தா ஹபர் எடுத்தனப்பா. அது மாதிரி எப்படி ஓதப்பட்டிருக்கான்? மலிக்கு அனு ஓதப்பட்டிருக்கு முலாஃபன் பி ரஃபை, ரஃபையை கொண்டு முலாஃபா இருக்கிற நிலைமையில் மலிக்கு யௌமித்தீன் ஓதப்பட்டிருக்கு. ஒ நசபி, நசபி கொண்டும் ஓதப்பட்டிருக்கிறது. எப்படி? மலிக்கன் யௌமத்தீன், மலிக்கன் எழுதுனப்பா. சொல்றது விளங்குதானே? மலிக்கன் நசபூச்சி படிக்கிறது. மலிக்கன் யௌமத்தீன், கூலி கொடுக்கின்ற நாளில் அதிபதியை வாழ்த்துகிறேன் சொல்லு. முலாபா வச்சு மலிக்கு யௌமித்தீன் படிக்கலாம். மலிக்கன் யௌமத்தீன், முலாபா இருக்கின்ற நிலைமையில் எப்படி என்னப்பா? அப்பா அப்படி சொல்லணும். எப்படி சொல்றது? மலிக்கு யௌமித்தீன், மலிக்க யௌமித்தீன், மலிக்க யௌமித்தீன். முலாஃபா இருக்கிற நிலைமை ரபாவை கொண்டு அசைபை கொண்டு ஓதப்பட்டிருக்கு. முலாஃபு ரெண்டு நேரத்திலேயே முலாஃபு. மலிக்கு யௌமித்தீன், மலிக்க மலிக்க யௌமித்தீன் ரெண்டு நேரத்தையும் இலாப செய்யுது. நசுப்பு செய்யும் போது ரபோ செய்யும் போது ரைட்டா? அப்படி கொடுங்க. மலிக்கன்னு படித்தா மதகு தான். மலிக்க யௌமித்தீன், மலிக்க யௌமித்தீன், கூலி கொடுக்கின்ற நாளின் அதிபதியான அல்லாஹ்வை நான் வாழ்த்துகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.